எப்பவுமே வெளியூர் போனா நமக்கு தான் அதிகமா வேலை இருக்கும். அதுவும் இல்லாம நெறைய விஷயங்கள் மறந்துருவோம். எடுத்து வைக்கிறதுல நெறைய கன்ஃப்யூஷன் இருக்கும். நான் ஷேர் பண்ணியிருக்கிற 6 டிப்ஸ நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, எதுவுமே மறக்காம வேலை ரொம்ப சுலபமா முடிஞ்சிரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. அப்பதான் எந்த கன்ஃபியூஷனுமே இல்லாம எல்லா டிப்பும் ஈஸியா புரியும். ஹலோ யூடியூப் ஃபேமிலி, வெல்கம் டு சுகன்ஸ் ஹோம். ஃபர்ஸ்ட் டிப் வந்து நம்ம ட்ராலியோட வீலு நம்ம எப்பவுமே சுத்திட்டே இருக்கும் பாத்தீங்களா, அதுல வந்து செல்லோ டேப் போட்டு ஒட்டி பாருங்க. நீங்க அப்படியே ஷாக் ஆயிடுவீங்க. இந்த ஒரு டிப் வந்து டிராவல் பண்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ட்ராலியில செல்லோ டேப்பை நல்லா சுத்தி வர ஒட்டி விட்டுட்டு அந்த சைடு நட்டுல கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் ஒரு சொட்டு மட்டும் விட்டு பாருங்க. வீலெல்லாம் லூஸ் ஆகி நம்ம இழுக்க பிடிக்கலாம் ரொம்ப சுலபமா இருக்கும். வீல் லூஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம எவ்வளோ வெயிட் வச்சாலும் இழுத்துட்டு போறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். எதுவுமே சிக்காதுங்க. வீல் நல்லா லூஸா பாருங்க எவ்வளோ ஃப்ரீயா சுத்துதுன்னு. ரெண்டு பக்கமுமே ஈக்குவலா சுத்தி விட்டுருங்க. லாஸ்ட் வரைக்கும் அந்த வீல்ல நீங்க செல்லோ டேப் போட்டு ஒட்டினாதான் எதுவுமே சிக்காம ஈஸியா முடிஞ்சிடும். கடைசியா 2 வீல்லையும் ஒவ்வொரு சொட்டு தேங்காய் எண்ணெய் மட்டும் விட்டுட்டீங்கன்னா போதுங்க. எதுவுமே சிக்காம வீல் பாருங்க எவ்வளோ ஸ்மூத்தா சுத்துதுன்னு. இந்த டிப் கண்டிப்பா டிராவல்ல இருக்கிறவங்களுக்கு யூஸ் ஆகும். இந்த டிப்பை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க ட்ராலியோ இல்ல பேக்கோ ரொம்ப நாளைக்கு லைஃப் வரும். நார்மலா துணியை செட்டா நம்ம அரேஞ்ச் பண்ணி ஃபர்ஸ்டே பிளான் பண்ணி எடுத்து வச்சிருவோம். அதுக்கப்புறம் நார்மலா வைக்கிற மாதிரி உள்ள வச்சிருவோம். ஆனா இனி அந்த தப்பை நீங்க பண்ணாதீங்க. பேக்கையே அப்படியே கவுத்தி போட்டுருங்க. ஃபஸ்ட்டு ஒரு டஸ்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எடுத்து வைங்க. நான் வைக்கிற மாதிரி வச்சிங்கன்னா இடமும் உங்களுக்கு நிறையா கிடைக்கும், கன்ஃபியூஷனும் இருக்காது, பார்க்கவும் நீட்டாக இருக்கும். எவ்வளோ பொருள் நம்ம வச்சுருக்கோங்கிறத நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரியும். ஒட்டுக்கா நம்ம டம்ப் பண்ணி வச்சோன்னா எந்த பொருள் எங்கே இருக்குன்னே தெரியாது, எல்லாம் கசங்கியும் போயிடும். நீங்கள் எப்படி அயன் பண்ணி இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வைக்கிறீங்களோ ட்ரெஸ் அதே மாதிரி இருக்கும். நான் திருப்பினதுக்கப்புறமும் காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ணமோ ட்ரெஸ் அதே மாதிரி இருக்கும். நமக்கு இடமும் நிறைய கிடைக்கும். டிராவல் பண்றவங்களுக்கு இந்த டிப்ஸ் எல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் அடிக்கடி டிராவல் பண்ணுவேன், அதனால தான் நான் இந்த மாதிரி எல்லாம் எடுத்து வச்சிருவேன். அதை ஏன் ஒரு சின்ன வீடியோவா போடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் போட்டிருக்கேன். யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லா இருக்குமான்னு பார்த்துக்கோங்க. சைட்லயும் நிறைய இடம் இருக்கும், பார்க்கவும் அழகா இருக்கும். நம்ம என்னென்ன பொருள் வச்சிருக்கோங்கிறது டிரான்ஸ்பரண்டா தெரியும். இந்த 3வது டிப்பு நமக்கு ரொம்ப முக்கியமான டிப்பு. எப்போவுமே செட்டாக நம்ம ட்ரெஸ்ஸஸும் எடுத்து வைப்போம், கூடவே நெக் செட்டு வளையலுன்னு எல்லாமே எடுத்து வைப்போம். இந்த நெக் செட்டுக்கு ஒரே ஒரு ஸ்ட்ரா மட்டும் இருந்தால் போதும். அந்த ஸ்ட்ராவை 2 பக்கம் கட் பண்ணி விட்டுட்டு செயின் எதாக இருந்ததுன்னா எண்டு டு எண்டு மாட்டிட்டு அப்படியே ஹூக் போட்டிங்கன்னா எந்த சிக்குமே இருக்காது. நம்ம எப்படி எடுத்து வைக்கிறோமோ அப்படியே இருக்குங்க. பார்க்கவும் பர்ஃபெக்டாக இருக்கும். எதுவுமே கரைப்படியாமல் ட்ரெஸ்ஸில் சிக்காமல் இழுக்காமல் நம்ம கைக்கு வேணுங்கிறப்ப கிடைக்கும். இந்த டிப் நிறைய ட்ராவல் பண்ணுற உங்களுக்கு யூஸ் ஆகும். அந்த ஸ்ட்ராலையே மேட்சிங்காக கமலை மாட்டி விட்டுட்டா நம்ம எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஸ்ட்ராவில் ஹூக்கை வச்சு அழுத்திட்டு பின்னாடி அதோட திருகாணியை மட்டும் மாட்டி விட்டுருங்க. இப்போ செட்டாக நமக்கு என்ன வேணுமோ அது கைக்கு கிடைக்கும். இப்போ ரெகுலராக ட்ராவல் பண்ணுறவங்க அப்படியே டம்ப் பண்ணி போட்டுருவாங்க. கடைசியில் நமக்கு என்ன வேணுமோ அந்த டென்ஷனில் ஒன்றுமே கிடைக்காது. இந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது எல்லாமே கைக்கு கிடைக்கும். நமக்கும் வேலை ரொம்ப சுலபமாக முடிஞ்சிருங்க. நான் அடிக்கடி ட்ராவல் பண்ணுறனால இந்த மாதிரி குட்டி டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிடுவேன். அப்போ தான் ரிட்டர்ன் வந்தும் எனக்கு வேலை கம்மியாக இருக்கும். நான் போகிற இடத்துக்கு டக்குன்னு எல்லாத்தையும் எடுத்து மாட்டிட்டு கிளம்பிட்டே இருப்பேன். அடுத்து மெயினான ஒரு விஷயம் கண்ணாடி வளையல். நம்ம இப்போது செட்டாக கண்ணாடி வளையல் எடுக்கும்போது ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருப்போம் இல்லையா, அந்த டப்பா லூஸாக இருந்தால் கூட கண்ணாடி வளையல் உடையறதுக்கு நிறையாவே சான்ஸ் இருக்குது. டப்பா எப்போவுமே டைட்டாக இருக்கணுங்க. இந்த 4th டிப்பும் நிறைய லேடிஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஆட்டும்போது வளையல் ஆடக்கூடாது, அப்போ தான் நம்ம கண்ணாடி வளையல் கடைசியா நம்ம ரெடி பண்ண அந்த நெக் செட் பீசஸ் எல்லாமே அதுல போட்டு வச்சுட்டா எல்லாமே ஒரே பாக்ஸ்குள்ளே அடைஞ்சிரும். கலன்னு சத்தமும் கேட்காது. நமக்கு வேணுங்கிறப்போ நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம். இதுக்கு இடமும் அதிகமாக பிடிக்காது. நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கிற ட்ரெஸ்ஸுக்குள்ளேயவும் வச்சுக்கலாம். எதுவுமே கசகசன் ஆடாமல் ஒரே இடத்துல இருக்கும். அவ்வளோதான், நம்ம பேக்கிங் வேலையே ஈஸியாக முடிஞ்சது. அடுத்தது டிப் நம்பர் 5ங்க. இப்போ ஜிப்பெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே பூட்டெல்லாம் போடுறத விட ஒரே ஒரு டேக் மட்டும் மாட்டி விட்டுட்டிங்கன்னா போதும். ஒரு 4-5 டேக் நீங்கள் பேக்குக்குள்ளே வச்சுட்டிங்கன்னா நம்ம யூஸ் பண்ணாதப்போ செக்இனில் போடுறோம், அப்படி இல்லைனா ட்ரெயின் டிராவலில் இருப்போம் இல்லையா, இந்த மாதிரி டேக் போட்டுட்டீங்கன்னா யாருமே நம்மளோட பேக்கை ஓப்பன் பண்ண முடியாது. அடிக்கடி ட்ராவல் பண்ணுறவங்க அப்படியே ஜிப்பை விட்டுருவாங்க. யாராச்சும் தெரியாதவங்க அந்த ஜிப்பை ஓப்பன் பண்ணுறக்கும் சான்ஸ் இருக்குது. இந்த டிப்னால நம்ம பொருளும் சேஃபாக இருக்கும், நமக்கு வேலையும் ஈஸியாக முடிஞ்சிடும். டேக் மட்டும் யூஸ் பண்ணி எப்போவுமே சேஃப் அண்ட் செக்யூராக வச்சுக்கோங்க.
இந்த 6வது டிப்பு ரொம்ப முக்கியமான டிப்புங்க. வீட்ல இருக்கிற கவர வச்சே யூஸ்ஃபுல்லா, ஈஸியா முடிச்சிடலாம். இப்ப நார்மலா நம்ம பேஸ்ட்டு, பிரஷ் எல்லாம் எடுத்து வைக்கிறோம்ல, ஒட்டுக்கா ஒரு பர்ஸ்ல போட்டாலோ, அப்படி இல்லன்னா அதுக்குன்னு தனியா பேக் வைக்கிறதோ, அது லீக் ஆயிடும். இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது ரொம்ப வேலை ஈஸியாவே முடிஞ்சிரும். ஒரு கத்திய மட்டும் லைட்டா ஹீட் பண்ணிட்டு வச்சு வச்சு எடுத்தீங்கன்னா, அந்தந்த கம்பார்ட்மெண்ட் ரெடி ஆயிடுங்க. சாதாரண ஒரு கவர் இருந்தாலே போதும், நம்ம பேக் எல்லாம் ஈஸியா தப்பிச்சிரும். அப்படி இல்லன்னா, நம்ம கொண்டு போற பொருள் எல்லாம் லீக் ஆகி எல்லா பக்கமுமே சிதறிடும். நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் நான் போட்டிருக்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பார்ட்டிஷனில் கத்தியை சூடு பண்ணிட்டு அப்படியே வச்சு வச்சு எடுத்திங்கன்னா நல்லா சீலாகவே பேக் ஆகிடும். உங்களுக்கு தனித்தனியாக வேணும்னாலும் நம்ம இழுத்தாலே தனியாக பேக்கிங்லேயே வந்துடும். ஆனால் நான் ஒட்டுக்காக தான் வச்சுக்க போகிறேன். இது தனியாக பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு, அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷு என்ன வேணுமோ அதுக்குள்ளே வச்சுக்கலாங்க. தனித்தனியாக வைக்கும்போது நமக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். வேலை முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இதே மாதிரி பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாலுமே எதுவுமே லீக் ஆகாது. நான் இதை எல்லாத்தையுமே உள்ளே போட்டுட்டு லைட்டாக அப்படியே ஃபோல்ட் பண்ணாலே போதுங்க. இதை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் இதே மாதிரி பண்ணால் எந்த விதமான லீக்கும் இல்லாமல் நமக்கு வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். கடைசியில் அந்த டாப்பில் ஒரு ரப்பர் பேண்ட் மட்டும் போட்டுருங்க. அவ்வளோதாங்க. சிம்பிள் அண்ட் ஈஸியாக நம்ம ட்ராவல் பண்ணும்போது இதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும். நம்ம எவ்வளவோ வேலைகளை மிச்சம் பண்ணிக்கலாம். கைக்கு நமக்கு எல்லாமே கிடைக்கும். நம்ம எடுக்க போகிற பொருளை முன்னாடி வச்சுட்டு நம்ம எடுக்காத பொருளை மெயின் பேக்கில் வச்சுட்டாலே போதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அடிக்கடி ட்ராவல் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.